ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிராவல் ஏரியா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். தீபாவளி கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. நம்ம செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருப்போம். தீபாவளி வந்தால் என்னெல்லாம் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா யோசிப்பாங்க, காலைல ஏஞ்சி என்ன பலகாரம் செய்யலாம் சொல்லிட்டு அவங்க அந்த ஐடியாவிலே இருப்பாங்க. நம்ம வீட்டில் கூட பிறந்த தங்கச்சி வந்து என்ன பண்ணோம், எந்த ட்ரெஸ் போட்டால் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு அவங்க ஒரு டிஸ்கஷனில் இருப்பாங்க. நம்ம குடும்ப தலைவர் அப்பா வந்து என்ன பண்ணுவார், தீபாவளிக்கு இன்னும் பட்ஜெட்லாம் அமௌண்ட் வரப்போகுது, என்னெல்லாம் செலவு குறைக்கலாம் சொல்லிட்டு அவங்க ஒரு ஐடியாவில் நம்ம அப்பா இருப்பார். சரி, இதெல்லாம் முடிஞ்சோடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு தெருவில் வெடி வச்சுனாலும் நம்ம தெருவுலையும் வெடி அடிக்கணும், இறங்கி நம்ம தெருவில் கெத்து காட்டணும் சொல்லிட்டு வெடி வாங்குறதுக்காக நம்ம புறப்பட்டு நம்ம ஒரு கடைக்கு போவோம். கடையில் போய் நம்ம முழிச்சிட்டே இருப்போம், எந்த வெடி வாங்கினா நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும் சொல்லிட்டு. இப்போ அதுக்காகவே நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம், வெடி கடைக்கு, பட்டாசு கடைக்கு. தீபாவளி செலிப்ரேஷன் கொண்டாட இந்த கடைக்கு வந்திருக்கிறோம். வாங்க அந்த கடையை பார்க்கலாம். ஃப்ரெண்ட், நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போரூருக்கும் கிண்டிக்கும் நடுவில் இருக்கிற பட்ரோடு ஏரியாவில் தான் இருக்குது. பட்ரோடு ஏரியா வந்து நீங்கள் மெயின் ரோட்லேருந்து இந்த இடம் பார்த்தாலே இந்த கடை உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும். இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். இந்த வருஷத்தோட இன்னும் கலெக்ஷன்லாம் வந்துருக்குது, பட்டாசுலாம் வெரைட்டிலாம் வந்துருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒரு இடம் செக்ஷன் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ரொம்பவே பிடிச்ச இடம். ஏன்னா புஷ்பானம், சங்கு சக்கரம் இதுமாதிரி அவங்களுக்கு காட்டலாம். ஏன்னா வெடி ஆகிட்டா அவங்க சவுண்டு அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. அதுமாதிரி பெரியவங்களும் இருந்தாலும் சரி, குழந்தைக்கு ஏதாவது ஒன்று வாங்கி தரணுமே, அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வாங்கி தரணுமே சொல்லிட்டு அதுக்காக இந்த செக்ஷன் வந்தால் மல்டி கலர் புஷ்பானம் நம்ம அப்படியே கொளுத்துனா அப்படியே மல்டி கலர் மாரி 5 கலரில் வரும். அப்படியே பார்க்குறதுக்கே புஷ்பானமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இது பசுமை பட்டாசு, இதுதான் பசுமை பட்டாசு. கவர்மெண்ட் சொன்ன மாரி இந்த பசுமை பட்டாசு இந்த ஒரு ஐட்டம் தான். இதில் வந்து ஸ்மோக் அதிகமாக வராது, வெறும் அது கலர் தெரியும், ஸ்மோக் அதிகமாக வராது. அதெல்லாம் புகை அதிகமாக வராது. கவர்மெண்ட் உத்தரவுப்படி பசுமை பட்டாசுனா பசுமை பட்டாசு. இந்த புஷ்பானம் இப்போ டிஃப்ரெண்ட்டாக ஒரு இது வந்துருக்குது. இந்த பட்டர்ஃப்ளை அப்படியே கொளுத்து விட்டோன்னா பட்டர்ஃப்ளை அப்படியே உள்ளேருந்து கக்கும், பட்டர்ஃப்ளையாக அப்படியே பறக்கும். பட்டர்ஃப்ளை பறக்கிற மாரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இது வந்து புதுசாக இந்த 2019 இது வந்துருக்குது. நீங்கள் பட்டர்ஃப்ளை சின்னதாக பார்த்துருப்பீங்க, கொளுத்து விட்டு அப்படியே பறன்னு பறக்கும். ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, பட்டர்ஃப்ளை ஷேப்லேயே இருக்கும் பாருங்கள். இதுவும் வாங்கலாம். சங்கு சக்கரம் பசுமை பட்டாசு, இதுவும் பசுமை பட்டாசு தான். சங்கு சக்கரம் இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். நம்ம வந்து ஜாலியாக நம்ம தீபாவளி செலிப்ரேட் பண்ணணும். கண்டிப்பாக இதுமாரி இடத்துக்கு வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ஐட்டமாக நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக அப்படியே நம்ம போயிட்டே இருக்கிறோம். இப்போ அடுத்ததாக நம்ம வானத்தில் போய் கலராக வெடியும் பார்த்தீங்களா, அவுட்ரு. இப்போ அதுதான் அந்த இதுதான் பார்க்க போகிறோம். எந்த பட்டாசு வாங்கினா சரியாக இருக்கும், ஏன்னா மோஸ்ட்லி எல்லாமே ஸ்டாண்டர்ட் தான் வாங்குவாங்க. ஏன்னா ஸ்டாண்டர்ட் தான் நம்ம கரெக்டாக சொன்னபடி கேட்கும். அவுட்ரு நல்ல கலராக 2 கலர் வரும், க்ரீனு ரெட்டு. எல்லாம் கம்மி ப்ரைஸ் தான். ஏன்னா அந்தளவுக்கு இப்போ பெரிய ப்ரைஸ்லாம் இல்லை. நம்ம வாங்கி நம்ம வெடிக்கணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பட்டாசு வாங்குங்க. இந்த பட்டாசுனால ரொம்பவே சந்தோஷத்தை தரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்துருக்கிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வெடி ஐட்டம் இருக்கும். இந்த செக்ஷன் மட்டும். ஏன்னா நம்மளை மாரி பசங்க வந்து வெடி வெடிக்கணும்னா கண்டிப்பாக லட்சுமி வெடி வாங்கிப்பேன். நான் கிருஷ்ணா வெடி வாங்கிக்கிறேன், வாங்கலை, எடுத்து கையில் வச்சுக்கிறேன். இப்போ இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வெடி செக்ஷன் தான். இப்போ உங்களுக்கு என்ன வெடி வாங்கணுமோ ஸ்டாண்டர்ட் பட்டாசு தான், அதுமாரி வெடிலாம் இங்கே இந்த செக்ஷனில் வந்து வாங்கிக்கலாம். இப்போ இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா 10,000 வாலா இருக்குது. அப்புறம் கிருஷ்ணா வெடி, ஆட்டோ பாம், அப்புறம் 200 வாலா. ஏன்னா ஒன்று பார்த்து தான் சொல்ல முடியுது. ஏன்னா எல்லாமே எனக்கு டேரெக்டாக டக்குன்னு சொல்ல வராது. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து வாங்கின வெடி ஃபுல்லாகவே இந்த ஐட்டம் தான் வெடி. இது தவிர்த்து நம்ம நம்ம வெடி பார்க்க போகிறோன்னா, ரெகுலராக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் சந்தோஷமாக வாங்கலாம். ஏன்னா கம்மி ரேட்டு தான் போட்டுக்கிறாங்க.
ஏன்னா முன்னோட இப்போ அதிகமான ரேட்லாம் எதுவுமே போடல, சின்ன கம்மி அமௌண்ட்டு தான். இதில் வர டிஸ்கவுண்ட் வர இருக்குது, 20% டிஸ்கவுண்ட் இருக்குது, 25% டிஸ்கவுண்ட் இருக்குது. நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். தீபாவளிக்கு இன்னும் இருக்குது, கிட்டத்தட்ட வந்துடுச்சு தீபாவளி. ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். நம்ம ஏரியாவில் கெத்து காரணம்னா கண்டிப்பாக இங்கே வந்து சீப்பான ரேட்டில் பட்டாசு வாங்கிட்டு நம்ம ஏரியாவில் கொளுத்தலாம் பட்டாசு வாங்கிட்டு வந்து. நானும் இந்த இடத்துக்கு சுற்றி பார்க்கறதுக்கு தான் வந்தேன். ஆனால் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நான் கண்டிப்பாக பட்டாசு வாங்கி எல்லா பட்டாசும் வாங்குவேன். நீங்களும் இந்த இடத்துக்கு வாங்க, சுற்றி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த இடத்துல வந்து பட்டாசு வாங்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம 25 ஷாட்டு கண்டிப்பாக வாங்குவோம். ஏன்னா இந்த கம்மி ப்ரைஸில் வந்து எங்கே கிடைக்கும்? நம்ம கிண்டி பக்கத்தில், போரூர் பக்கத்தில் இந்த மாரி கடை இருக்கும்போது கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஏன்னா பக்கத்துலேயே நம்ம ஏதாவது ஒரு இடம் இருந்துன்னா கண்டிப்பாக வாங்கலாம். பட்டாசை நம்ம எல்லோரும் வாங்கணும், சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா பட்டாசும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக எதை பற்றி பார்க்குறோன்னா, நீங்கள் கெஸ்ட்டுக்கு யாராச்சும் கிஃப்ட் பாக்ஸ் இது பண்ணணுன்னா, இப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கு எதாவது கிஃப்ட்டு கொடுக்கணுன்னா நீங்கள் இந்த பட்டாசு மேனுவலாக நீங்கள் வந்து வாங்கி ஒரு பட்டாசை நீங்கள் எடுத்து கொடுக்கணும் அவசியம் இல்லை. அதுக்கு தான் நம்மளுக்கு ரெகுலராகவே கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. அது கொடுத்தாலே போதும், நம்ம அவங்களுக்கு ஒரு நல்ல நட்பு உணர்வு கொடுக்கும். இப்போ கிஃப்ட் பாக்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 இருந்து 4000 வரைக்கும் கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. அது டிஸ்கவுண்ட் போக எவ்வளோ வரும் எனக்கு தெரியல, நீங்களே கூட்டிக்கோங்க. டிஸ்கவுண்ட் போக எவ்வளோ வரும்னு சொல்லிவிட்டு இப்போ அடுத்ததாக நம்ம எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக வேறு ஒன்று பார்க்க போகிறோம், வாங்க. இந்த வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அடுத்த அவுட்ராக வெடிக்கணும். இப்போ இது வெடிக்கும் போது நீங்கள் பார்த்து கவனமாக வெடிங்க. ஏன்னா பட்டாசு கொஞ்சம் 10 அடி தள்ளியே நீங்கள் வெடிங்க. 10 நிமிஷம் உடனே ஓடி போயிடுங்க அந்த சைடு. நாங்களாம் 90s கிட்டு பிஜிலி வெடியோ கையில் வச்சுருந்தோம். இப்போலாம் 2K கிட்ட வந்து ஆட்டோபமே கையில் வச்சு வெடிக்கிறாங்க. அது ரொம்பவே டேஞ்சரு. அது மேலே வெடிக்காதீங்க, பார்த்து கவனமாக வெடிங்க. எப்படி வெடிக்கக்கூடாது சொல்லி அடுத்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ வரும், அதுவும் பார்த்து தெரிஞ்சுங்க. கண்டிப்பாக இப்படி வெடிக்கவே கூடாது யாருமே. இப்போ இந்த அவுட்டரை வெடிக்க போகிறோம், எப்படி கலர்ஃபுல்லாக வருதுன்னு சொல்லி பாருங்கள். என் டீம் சார்பாக ஹாப்பி தீபாவளி சொல்லிடுறேன். தீபாவளியை பார்த்து பத்திரமா செலிப்ரேட் கொண்டாடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை இந்த வீடியோ பெறுவது உங்கள் சதீஷ். இந்த வீடியோ பார்த்துட்டு போயிடுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி, அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. நீங்களும் தீபாவளியை பார்த்து சேஃப்டியாக கொண்டாடுங்க, ரொம்பவே ஜாலியாக கொண்டாடுங்க. அப்புறம் என் டீம் சார்பாக ஹாப்பி தீபாவளி சொல்லிடுறேன் எல்லாருக்கும்.